நாம் நின்ற வண்ணமாக வேத வாசிப்பை வாசிப்போம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாகம் நெகேமியா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 22 வரை. நெகேமியா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 22 வரை. அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளிலே சிலர் ஆலைகளை மிதிக்கிறவரையும் சிலர் தானிய போதைகளை கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு, அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திறசாட்சியாய் கண்டித்துக் கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதாபுரத்திற்கும் எருசலேமுக்கும் இருக்கிறவர்களுக்கு விற்கிற சில தீயரும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவில் பெரியவர்களை கண்டித்துக் கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேல் இந்த நகரத்தில் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வர பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேல் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகாரம் பண்ணுகிறீர்கள் என்று அவருக்கு சொல்லினேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறக்காதிரும் வேண்டுமென்று கட்டளையிட்டு, ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வரதாபடிக்கு வாசல் அண்டையில் என் காவலர்களை சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டோதரும் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திறசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோடே சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளிலே வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்கவர்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளும். உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். தேவரீர், எங்களோடு தொடர்ந்து இடைப்படுகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டு வருகிற தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேச இருக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, அடியேனை மன்னித்து மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படும், நீர் பேசும் உம்முடைய வார்த்தை தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட நாட்களுக்காக அழைக்கப்பட்டீர்கள் என்ற தலைப்பிலே நெகேமியாவின் புத்தகத்தை நாம் 2 மாதங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நெகேமியாவின் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரமாகிய 13வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். போன வாரத்துல நெகேமியா 10வது அதிகாரத்தை பார்த்தோம். அதிலே மக்கள் ஒரு உடன்படிக்கையை ஆண்டவரிடத்திலே அவர்கள் செய்கிறார்கள். குறிப்பாக திருமணம், ஓய்வு நாளை அனுசரிப்பது, காணிக்கை மற்றும் தசம பாகங்களிலே அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். Last Sunday we saw from Nehemiah chapter 10, the people made a covenant with God regarding marriage, Sabbath observance and also offerings and tithes. 10வது அதிகாரம் 39வது வசனத்துல நாம் வாசித்தோம், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். In chapter 10 verse 39 they say that we will not neglect the house of the Lord. This is the promise that they made with God. 11வது அதிகாரத்துல வரும்பொழுது அங்க ஒரு பெயர் பட்டியல் வருகின்றது. If you read chapter 11 there is a list of names.
அந்த எருசலேம் நகரத்துல யார் யாரெல்லாம் இருக்க போகிறார்கள்? ஒரு சிலர் அவங்களாவே முன் நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் எத்தனை பேர் அங்க உள்ள இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன பண்றாங்க, 10 குடும்பத்துல ஒரு குடும்பம் அங்க இருக்கும்படியாக அவங்க சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. So there are not everyone can stay in Jerusalem. Some they said they are okay, they are ready to stay, and also the rest of it they put lots and took 10 out of one family to stay there. So who are the people who stayed there? That is the list being given. 12வது அதிகாரத்துல in chapter 12 they dedicated the wall. 12வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த கட்டப்பட்ட அந்த மதில்களை அவர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள். இப்போ இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்தை எட்டின ஒரு காரியமாக, இட்ஸ் a high point for them. காரணம் என்ன என்றால் அவர்கள் சிறைப்பட்டு போய் பாபிலோன்ல இருந்தார்கள். சிறையிலிருந்து இப்ப மீட்கப்பட்டு மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அங்க தேவாலயம், உடைக்கப்பட்ட தேவாலயம் மீண்டுமாக கட்டப்பட்டது. அங்க பலிபீடமும் கட்டப்பட்டது. பலிகள் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுற்றிலும் உடைந்து போயிருந்த மதில்களும் கட்டப்பட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த லேவியர்கள், அங்க இருக்கிற ஆசாரியர்கள், காவல்காரர்கள், பாடகர்கள் யாவரும் என்னென்ன செய்யணும் எல்லா காரியமும் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. So now everything has come back to normal. The temple has been rebuilt. The offerings the sacrifices been done. The worship is going on. The Levites, the priests, the singers, the gatekeepers, they are given the position, they are doing it. And the wall has been rebuilt and dedicated. Everything has come back to normal. நாமோ அப்படியாக தான் அநேக காரியங்களை யோசித்துக் கொண்டு இருக்கின்றோம் இல்ல? இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி, இப்ப இருக்கிற அந்த கொரோனா வைரஸ் போன்ற சூழ்நிலை மாறி மீண்டுமாக நமக்கு பழைய நிலை, we want to come back what we call it as the normal life that we had before. ஆனா அப்படியாக அந்த பழைய ஒரு வாழ்க்கை வந்த பிற்பாடு என்ன செய்ய போகிறோம்? இந்த தடைகள் எல்லாம் நீக்கின பிற்பாடு முன்பு இருந்த பிரகாரமாக எல்லாமே அந்த காரியங்கள் நடைபெறுகிற போது திருச்சபையின் காரியங்களும் மற்ற காரியங்களும் சரி, நாம் எப்படியாக நடந்து கொள்ள போகிறோம்? What are we going to do if everything comes back to normal? What did this people during the time of Nehemiah did? நெகேமியா நாட்களில் இவர்கள் ப்ராமிஸ் பண்ணாங்க ஆண்டவருக்கு. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? குறிப்பாக இந்த 3 காரியங்கள், திருமணம், ஓய்வு நாள், காணிக்கைகள், தசமபாகங்கள், இந்த காரியங்களிலே அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய தேவாலயத்தை நாங்கள் பராமரிப்போம் என்று வாக்கு கொடுத்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? They had promised that they will take care of the temple and all that is needed for the temple service and everything. And what did this people did when everything became normal? இந்த காரியத்தை மீண்டுமாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். 13வது அதிகாரத்துல இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது போன வாரம் பார்த்தது பார்ட் 1. இன்றைக்கு பார்க்க போகிறது இட்ஸ் பார்ட் 2. 2வது பகுதியாக அதே காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நெகேமியா இப்ப எல்லாம் முடிந்த பிற்பாடு, அந்த மதில்கள் எல்லாம் கட்டப்பட்டு முடிந்து அது பிரதிஷ்டை செய்த பிற்பாடு நெகேமியா என்ன பண்ணுகிறார்? மீண்டுமாக அவர் இருந்த அந்த சூசான் பட்டணத்துக்கு அவர் செல்கிறார். ராஜாவின் இடத்துல அவர் வேலை செய்யும்படியாக செல்கிறார். ஒருவேளை அவர் கவர்னரா இருந்தாரு, அந்த நாட்கள் முடிந்திருக்கலாம். இப்பொழுது அவர் மீண்டுமாக செல்ல வேண்டிய ஒரு காலம். அவர் இப்ப நெகேமியா போய்விட்டார். நீங்க இந்த ஒரு வாக்கியம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். You would have heard this saying, when the cat's away the mice will play. எங்க பூனை இல்லையோ எலிகளுக்கு கொண்டாட்டம். அந்த மாதிரிதான் இப்ப நெகேமியா அதிகாரத்தில் இருந்தாரு, காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருந்தார். இப்ப நெகேமியா என்ன ஆயிட்டான்னா விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நெகேமியா போன பிற்பாடு இங்க நடந்த காரியம் என்ன? இங்க தேவாலயத்துல அறைகள் இருந்தது. அந்த அறைகளிலே காரியங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த அறைகளுக்கு பொறுப்பாக ஒரு ஆசாரியன்,
எலியாசிப் என்ற ஒரு ஆசாரியனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. There is a priest called Eliashib. He was being given the authority or the responsibility to take care of the chambers in the temple. என்ன அந்த அறைகளிலே என்ன இருந்தது என்று பார்க்கும் பொழுது 13வது அதிகாரம் 4-5வது வசனம். In chapter 13, verses 4 and 5, you can read what are the things that has been kept, for what that those chambers been used. தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடு சம்பந்த கலந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளையிட பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசமபாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். அந்த அறைகளிலே என்ன வைக்கப்பட்டிருந்தது என்றால் மக்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற தானிய காணிக்கைகள், the grains that they bring, the frankincense that they bring, the wine that they bring, all these things are kept in the chambers. ஆனா இந்த எலியாசிப், இதுக்கு பொறுப்பா இருந்த எலியாசிப் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்தை தோபியாவுக்கு கொடுத்து வைப்பான். நமக்கு நன்றாக தெரியும், தோபியா முன்பாக நம்ம நெகேமியா ஆரம்பத்துல படிக்கும்போது இந்த தோபியா இந்த மதில்கள் கட்டுவதற்கு அதிக எதிர்ப்பை கொடுக்கிறவனாக இருந்தான். ஆனா அந்த எலியாசிப் அவனோட சம்பந்தம் கலந்தனால என்ன பண்ணிட்டான், இந்த அறைகளில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து தோபியாவுக்கு அந்த இடத்தை கொடுத்தான். இதனால என்ன பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்க வைக்கப்பட்டிருந்த அந்த காரியங்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், அந்த தேவாலயத்துல வேலை செய்கின்ற ஆசாரியன், லேவியர், பாடகர்கள் மற்றும் காவல்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் அங்க வைக்கப்பட்டிருந்தது. இவைகளை எடுத்துட்டு அங்க தோபியாக வைத்ததுனால மக்களும் காணிக்கைகளை கொண்டு வர முடியல, கொண்டு வந்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. இவைகள் வைக்க முடியாதனால தேவாலயத்துல வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அப்ப என்ன நடக்கும் இந்த மக்களுக்கு, நீங்க 10வது வசனத்துல பார்க்கலாம். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த லேவியர்கள் இவங்கன்னா தேவாலயத்துல வேலை செய்ய வேண்டியவர்கள் இன்றைக்கு தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறதுனால வயல்ல போய் வேலை செய்கிறார். All that has been brought and kept in those chambers were being used for those who are working in the temple. But now those chambers the chamber being removed and Tobiah has been put there. So these Levites, the priests, the singers and the gatekeepers, they are not able to get what they are supposed to get. So what they did is they left the temple and they started to work in the field. இது மாத்திரம் இல்லாம தேவாலயத்துல ஆராதனைகளும் தடைப்பட்டது. ஏன்னா அந்த ஆராதனைகள்ல அவர்கள் கொண்டு வருகிற அந்த பனிமுட்டுகள், அந்த தானியங்கள் இதெல்லாம் காணிக்கைகளாக கொடுக்கப்படும். தேவ ஆராதனையும் அங்கே தடைப்படுகின்றது. நெகேமியா மீண்டுமாக சூசானிலிருந்து வரும்பொழுது இந்த காரியங்களை அறிந்து அவர் செய்கிற ஒரு காரியம் என்னென்றால், முதல்ல வந்தோடனே அந்த தோபியாவை அங்கிருந்து வெளியாக்குறார். தோபியா இருந்த அந்த அறையை சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்தி மீண்டுமாக அந்த தானியங்கள் யாவற்றையும் கொண்டு வந்து வைக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த எலியாசிப் இதற்கு பொறுப்பாக இருந்தான். இந்த எலியாசிப் ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் இந்த எலியாசிபை வெளியாக்குகிறார். Though this Eliashib, he is the priest who is in charge of these chambers. Now when at the return of Nehemiah, he sent him out. He cleans the room and everything and brings back the offering. So இங்க என்ன நடைபெறுகிறது என்றால், தேவாலயத்திலே செய்யப்படுக வேண்டிய காரியங்கள் has been restored over here. நெகேமியா தைரியம் உள்ளவர் மாத்திரம் அல்ல. ஏன்னா இந்த காரியங்கள் செய்யறதுக்கு தைரியம் வேணும். தைரியம் உள்ளவர் மாத்திரம் அல்ல, இவர் வைராக்கியம் உள்ளவராகவும் இருக்கின்றார். Nehemiah is not just a man with boldness, but he is having a zeal for the house of God. நம்ம யோவான் 2வது அதிகாரத்துல in John chapter 2
we read about how Jesus cleansed the temple. இல்ல 2வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரத்துல இயேசு சுவாமி அப்படிதான் தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார். ஏன்னா அந்த தேவாலயத்துமே தன்னுடைய பிதாவின் வீட்டின் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் இந்த நெகேமியா செய்த ஒரு காரியம் இன்றைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர் சொல்வார்கள், இல்ல நெகேமியா he crossed the boundaries, he crossed his limit. ஆனா நெகேமியாக்கு அவருக்கு இருந்த தேவாலயத்தின் மீது, தன்னுடைய ஆண்டவர் மீது இருந்த வைராக்கியத்தின் நிமித்தம் துணிந்து இந்த காரியத்தை அவர் செய்கிறார். எலியாசிபை வெளியாக்கின பிற்பாடு அங்கு யாரையும் வைக்காம இருந்தா திருப்பியும் பிரச்சனை வரும். அப்ப அங்க மற்றவர்களை கொண்டு வந்து வைக்க வேண்டியவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். In place, he had to replace Eliashib with people who are faithful and who can be trusted. இங்க பார்க்கும் பொழுது அப்படியாக ஆசாரியனாகிய செலேமியா, வேத பாரகனாகிய சாதோக், லேவியரு பெதாயா போன்றவர்களை அங்க பொறுப்புகளில் வைக்கின்றார். ஒரு சில சமயங்களில் இன்றும் சரி ஆலயத்திலே துணிகரமாக ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். Even today we need to take some very bold steps. Not the way like how Nehemiah did, but we address it in a different way. இன்றைக்கு தேவாலயத்தில் திருச்சபையிலே அப்படியான காரியங்கள் நடக்கும் பொழுது உடனடியாக அவர்களை சபையை விட்டு வெளியே எடுப்பதில்லை. ஆனா காரியங்களை சொல்லுகிறோம், தெளிவுபடுத்துகிறோம். அவர்களுக்கு மீண்டுமாக நிறைய சான்ஸ் கொடுக்கப்படுகின்றது. A lot of chances being given for them to come back, to get out of what they are and come back to life in Christ. ஆனாலும் அநேகர் இந்த காரியத்தை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அந்த பாவ வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாளிலே, ஆண்டவருடைய வருகை நாளிலே அவர்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். Now the chances being given, but in the second coming of God, there won't be any chances being given. தேவாலயத்தின் மீது வைராக்கியம். இரண்டாவதான ஒரு காரியம், இவர்கள் நெகேமியா அந்த தேவாலயத்தை சுத்திகரித்து விட்டார், தலைவர்களை நியமித்து விட்டார். இப்பொழுது அடுத்தது மக்கள் எடுத்த போகிறார். மக்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் முன்பாக அவர்கள் ப்ராமிஸ் பண்ணாங்க, நாங்கள் ஓய்வு நாளை அனுசரிப்போம் என்று. ஆனால் இப்பொழுது அவர்கள் ஓய்வு நாளை அனுசரியாமல் போய்விட்டார்கள். காரணம் என்ன? மீண்டும் பாத்தீங்கன்னா பிசினஸ் நிமித்தமாக அநேக காரியங்களை அவர்கள் செய்யாமல் அவர்கள் போகிறார்கள். இப்பொழுது நெகேமியா செய்கிறது என்னென்றால், அந்த தலைவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் அவர் எச்சரிக்கின்றார். அவர்களை இந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது, நீங்க தொடர்ந்து செய்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் உண்டு என்று அவர்களை எச்சரித்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்களை சுத்திகரித்து, குறிப்பாக லேவியர்களை சுத்திகரித்து அந்த காவல்காரர்களாக அவர்களை நியமிக்கின்றார். Nehemiah, he warns the people, he reprimands them, he threatens them and say, if you continue like this, action will be taken on them. And also what he did is, he asked the gates to be closed just before the Sabbath and to open after the Sabbath. ஓய்வு நாளுக்கு முன்பாக அந்த கதவுகள் அடைக்கப்பட வேண்டும். ஓய்வு நாள் முடிந்த பிற்பாடுதான் அந்த மதில்களுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு ஆர்டர் அங்க கொடுக்கின்றார். நெகேமியாவுக்கு தேவாலயம் மாத்திரம் அல்ல, அந்த ஓய்வு நாளும் அதிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. நெகேமியா அவர்களிடத்துல எச்சரிக்கின்ற காரியம் 18வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இதனால தானே நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்த தவறு. This is the sin, the mistake that our forefathers had done. They failed to observe the Sabbath. ஓய்வு நாளை அனுசரிக்காமற் போனார்கள். அதன் விளைவாக வந்ததுனால இப்ப இருக்கிற நிலைமை, நம்மளுடைய தேசத்திலே நாம அடிமைகளா இருக்கின்றோமே. He is warning them. It is because of our forefathers who failed to observe the Sabbath. So now we are living as slaves in our own country. அவர்களுடைய நிலையை அங்கே சுட்டி காட்டுகின்றார். இந்த மக்களுக்கு இது தெரியாதுன்னு கிடையாது. It is not that these people, they do not know about it.
இன்னும் சொல்ல போனா நல்லா தெரியும். ஏன்னா யாத்திராகமம் 31வது அதிகாரத்துல 14வது வசனத்திலையும் 35வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. போன வாரம் பார்த்தோம், ஓய்வு நாளை அனுசரிக்காமல் போனால் அதனுடைய விளைவு என்ன என்றால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். They know very clearly, which has been given in Exodus chapter 31 verse 14 and 35 verse 2. The punishment for desecrating the Sabbath is they have to be put to death. பரிசுத்த அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்கள் கொலையுண்டு போக வேண்டும் என்று. இவைகளை எல்லாவற்றையும் அறிந்து துணிந்து இந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் செய்கிறார்கள். They know all these things. It is not that they do not know. They haven't heard about anything. No, they very clearly they know all these things, but they went against God. அன்றும் சரி இன்றும் சரி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தவறிலிருந்து நாம் மீண்டு வரல, காரியங்களை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. People of God then and now and all throughout history, we had never learned from our mistakes. We feel more comfortable to be in those mistakes, to continue in it. அந்த தவறுகள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவைகளிலே தொடர்ந்து இருக்கும்படியாக நாம் இருந்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இவைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை தெரிந்தும் துணிந்து பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கின்றோம். We are not observing like the Sabbath, like how those Jewish people did. அவங்களுடைய ஓய்வு நாள் ஆரம்பித்தது எப்பொழுதுனா வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் 7வது நாள். ஆனால் நாம் ஓய்வு நாள் இல்லாம நாம் பரிசுத்த நாளாக ஞாயிற்றுக்கிழமையை நாம் அனுசரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாள், வாரத்தின் முதலாம் நாள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கவும் அவரிடத்துல ஜெபிக்கும்படியாக சபையாக ஒன்று கூட ஆண்டவர் நமக்கு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கும் பொழுது துணிந்து சர்வ எல்லாவற்றையும் தெரிந்து இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்றும் அறிந்தும் ஆராதனைக்கு வராமல் ஆராதனைக்கு புறம்பாக செய்கின்ற காரியங்களை துணிந்து செய்து கொண்டிருக்கின்றோம். Even today, we as Christians, we know if we are not coming to church and if we are not worshiping together, we are doing things that displeases the Lord. And we know it for very sure, and we are so strong, we are so stubborn that we still want to stand against God. And we want to give all excuses. எல்லா சாக்கு போக்கு, ரொம்ப போர் அடிக்குது போனா, ரொம்ப நேரம் பேசுறாங்க, இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கல, இது சரியில்லைன்னு நிறைய குறைகளை சொல்லிக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்காமல் சபையாக நாம் தனிப்பட்ட முறையில ஆராதிக்கின்றோம், குடும்பமாக ஆராதிக்கின்றோம். ஆனால் இப்பேற்பட்ட வேளையில ஆண்டவர் சபையாக நம்மை ஒன்று கூடி ஆராதிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனால் நாம் துணிந்து செய்கிற காரியம் முடியாது. என்னால் செய்ய முடியாது, என்ன பண்ணுவேன்? I wonder what can the Lord do to me. நெகேமியா அங்க துணிகரமாக அந்த மக்களிடத்துல அவர் காரியங்களை செய்கின்றார். அந்த மக்களும் நெகேமியாவுடைய பேச்சை கேட்கின்றார்கள். அவர்கள் தேவாலயத்தை அவர்கள் ரெஸ்டோர் பண்றது போல இங்கேயும் அந்த ஓய்வு நாளையும் அவர்கள் அனுசரிக்க முன் வருகிறார்கள். மூன்றாவதான காரியம், நெகேமியா இப்பொழுது திருப்பியமாக அதே ஒரு காரியத்தை அவர் சந்திக்கின்றார். இங்கேயும் பார்க்கும் பொழுது நம்ம 10வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பெற்றோர் கொடுத்த ஒரு வாக்கு, எங்களுடைய பிள்ளைகளை நாங்க கொடுக்க மாட்டோம் விசுவாசியாத மற்றவர்களுக்கு. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த காரியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
அவர்களுக்குள்ளாகவே பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேல் அல்லாதவர்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நெகேமியா எப்படி இதை ஹேண்டில் பண்றாரு? கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு பேசுறாரா? எஸ்ராவின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது எஸ்ரா செய்த காரியம், the book of Ezra, when Ezra came to know that even the priests, they are involved in this mixed marriage, what Ezra did is, he just tore his clothes and pulled his hair. தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தன்னுடைய தலைமுடியை பிட்டுக் கொண்டார். ஆனா இங்க நெகேமியா செய்யற காரியம் என்ன தெரியுமா? 13வது அதிகாரம் 25வது வசனம், பயங்கர கொடுமையான ஒரு காரியம். He is very drastic and very violent. அவர்களை கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பிடித்து, எவ்வளவு ஒரு கோபம், எவ்வளவு தனக்கு உண்டான அந்த ஒரு அதிகாரத்தை இன்று அந்த நாளிலே அவர் பயன்படுத்துகிறார். சொல்றாரு பாருங்க, ராஜா சாலமன் செய்த காரியமும் இதுதான். இது தெரியுமே, தெரிஞ்சு நீங்க ஏன் இப்படியாக செய்கிறீர்கள்? நம்முடைய முற்பிதாக்கள் துணிந்து ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள். Our forefathers, they blatantly, they disobeyed God. And you are still continuing on it. இந்த எலியாஷிப் குறித்து பார்த்தோம். அந்த அறைகளுக்கு பொறுப்பாக இருந்தவன், அவனுடைய பேரன், அவன் என்ன பண்ணிருக்கான்? சன்பாலாத்தினுடைய மகளை திருமணம் செய்திருக்கின்றான். The grandson of the priest Eliashib, that means he is also in the lineage of the priest. He married the daughter of Sanballat. தோபியாவும் சன்பாலாத்தும் ஆண்டவருடைய காரியத்துக்கு, அந்த மதில்கள் கட்டுவது போன்ற காரியத்துக்கு அதிக எதிர்ப்பு கொடுத்திருந்தார்கள், அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்களுக்கு இடத்தை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறார். எலியாசிபை மாத்திரம் எடுக்கல. இங்க நெகேமியா பார்க்கும் பொழுது அவனுடைய பேரனையும் அந்த ஆசாரியத்துவத்திலிருந்து அவர் எடுத்து விடுகின்றார். இக்காரியங்களை இன்றைக்கு பார்க்கும் பொழுது இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். Today, if you see, it is too hard and harsh the way Nehemiah had reacted. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நிறைய கேள்விகள் உண்டு. அன்றைக்கு இஸ்ரவேல் அல்லாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் அந்யோன்ய ஐக்கியம், அதாவது விசுவாசியாதவர்களிடத்துல நீங்கள் திருமணத்துல இணையக்கூடாது. ஆனாலும் திருமணத்துல இணைந்தவர்கள் என்ன செய்யலாம்? இப்படியாக நெகேமியா செய்தது போல அவர்களை பிரிக்கலாமா? இல்ல. பவுல் கொரிந்து சபைக்கு எழுந்தது, அவர் சொல்றாரு, 2 பேர் ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், இன்னொருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒருவர், அது கணவனாக இருக்கலாம், இல்லாட்டா மனைவியாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நல் நடத்தையில மற்றவரை ஆண்டவர் இடத்துல கொண்டு வரணும். விட்டு பிரிறதல்ல. இட்ஸ் நாட் டிவோர்ஸ். தட்ஸ் நாட் தி ஆன்சர். But the believer in Christ should live a life where he or she should bring his spouse to the Lord. இந்த கலப்பு திருமணங்கள்ல அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் யார்? Who is the one being affected in these mixed marriages? Mixed marriage means, again, let me make it very clear. This is a marriage between a believer and a non-believer. It has nothing to do with race or language or anything. யார் பாதிக்கப்படுகிறவர்கள் என்று பார்த்தா, அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள். Children are the one being affected. இங்கே நெகேமியா புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அந்த காரியத்தை அவர் அங்கே காண்கின்றார். 10வது அதிகாரம் 23, 24, in chapter 10 verse 23 and 24. In chapter 13, 23 and 24 we can see this. அவங்க அந்த பிள்ளைகள் யூத மொழியை பேசாமல் மற்ற இன்னொரு மொழியை பேசுகிறார்கள். ஒருவர் கணவன் மனையில ஒருத்தர் யூதர், இன்னொருவர் யூதர் அல்லாதவர்கள். யூத மொழியை அவர்கள் பேசாமல் யூத மொழி அல்லாத மற்ற மொழியை பேசுகிறார்கள். இன்றைக்கு நம்ம கேட்போம், இதுல என்ன பெரிய பிரச்சனை?
The Jew and the non-Jew, they are married, but the children are not speaking the language of the Jewish people, but they are speaking the language of the non-Jewish people. Today we'll ask, what is the big issue in it? பிஷப் ராபர்ட் சாலமன் இந்த காரியத்தை குறித்து எழுதும்போது அதை தெளிவாக அவர் அங்கு எழுதுகிறார். யூத மொழியில இந்த பிள்ளைகள் பேசாதனால யூத மொழியில இருக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க முடியல அவர்கள். யூத மொழியில அங்க தேவாலயத்துல போதிக்கப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியல. யூத மொழியில அங்க தேவாலயத்துல நடைபெறுகின்ற அந்த ஆராதனை முறையில பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியல, ஏன்னா புரிந்து கொள்ள முடியல. The children, who are speaking a non-Jewish language, they are not able to read the Hebrew scriptures. They are not able to understand what has been preached or said or taught in the temple. They are not able to take part in the liturgy in the worship. இதனால அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரேலுடைய காரியம் வேற, இன்றைக்கு எப்படி? இஸ் லாங்குவேஜ் a barrier today? இன்றைக்கு மொழி ஒரு தடையா? இல்ல. பிஷப் ராபர்ட் சாலமன் நாங்க சொல்றாரு, தடை என்ன தெரியுமா? கலப்பு திருமணத்துல வர தடை. The language of faith. அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, விசுவாசத்தின் மொழிதான் அங்க பிரச்சனை. ஒரு மாட்டையும் கழுதையும் ஒன்னா போட்டு ஏறுமுள்ள முடியாது. We cannot tie a cow and a donkey to do the plowing work. திருமணத்திலையும் அப்படியான ஒரு காரியம்தான். அநேக கேள்விகள் உண்டு, குறிப்பாக வாலிபர்களுக்கு அநேக கேள்விகள் உண்டு. அவர்கள் கேட்கின்ற கேள்வி, நாங்க திருமணம் பண்ணிட்ட பிற்பாடு எங்க அவிசுவாசியா இருக்கிற எங்க கணவனையோ மனைவியோ ஆண்டவர் இடத்துல கொண்டு வருகிறோம். நாம் பார்க்கிற காரியம் இது அநேக திருமணங்கள்ல நடைபெறாத காரியம். ஒரு சில திருமணங்கள்ல நடந்திருக்காமா, ஆனா அநேக திருமணங்கள்ல நடைபெற்ற இன்னொரு மோசமான காரியம்னா, இவர்கள் விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போனார். I want to challenge those who argue on this line. இப்படியாக வாக்குவாதம் செய்கிறவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுகின்றேன். உண்மையாகவே ஆண்டவரை நீங்கள் நேசித்தீர்களானால், if you really truly love the Lord, the one God who died for you, who saved you, if you really truly love Him, wait for your other person to accept the Lord and then go for marriage. உண்மையாகவே ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தா, நீங்க காதல் செய்கிறீர்களே, அந்த மக்கள், அந்த மனிதன் இல்லைன்னா பெண்ணோ, ஆனா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அது வரைக்கும் காத்து கொண்டிருக்கும். இல்ல அந்த இன்னொரு சொல்றாரு, இல்ல முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய வழியில தான் நான் போவேன், என்னுடைய பக்தி என்னுடைய விசுவாச பிரகாரம் போவேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா, திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்ல உங்களுக்கு துணிவு உண்டா? If the other person says, no, I will not accept Jesus Christ as my Lord, are you able to say no to the marriage, to the relationship? So who comes first? Is it God or the self that is in you? வாக்குவாதம் செய்துகிட்டே இருக்கலாம். If you want to argue, you can keep on arguing in everything. எல்லாத்துலயும் ஆர்கியூ பண்ணலாம். Arguing is coming out of knowledge. Understanding comes out of wisdom. அறிவு இருக்கிறனால நிறைய ஆர்கியூ பண்ணலாம், ஆனா ஞானம் இருந்தா புரிந்து கொள்வோம். அறிவும் வேண்டும், ஞானமும் வேண்டும். We need knowledge and we need wisdom. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எஸ்ரா அந்த மதில்களை மாத்திரம் கட்டுறதுக்குள்ள, அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டவும் அவர் வருகின்றார்.
இதற்காக அழைக்கப்பட்டார். இந்த அழைப்பை பெற்று இந்த அழைப்புக்கு உண்மையா இருக்கிறார். பல எதிர்ப்புகள், பல சவால்கள், பல மிரட்டல்கள். For Nehemiah, there's a lot of challenges, oppositions and threats, but he was so focused in what God has called him to do. ஆண்டவருடைய அழைப்புக்கு அதுல முக்கியமா கவனம் செலுத்திக் கொண்டு எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, துணிந்து அந்த பிரச்சனைகள் உள்ள இருந்து வந்தாலும் சரி, வெளியிருந்து வந்தாலும் சரி, துணிந்து ஆண்டவருக்காக நிற்கின்றார். இந்த நெகேமியா தைரியசாலி மாத்திரம் அல்ல, இந்த நெகேமியா கட்டடம் கட்டுகிற ஒரு சிறப்பானவர் மாத்திரம் அல்ல, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவரும் சரி. மக்களை அவர் பகிரங்கமாக ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி வருகிறார். நெகேமியான் புத்தகத்துல படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள், கட்டடத்தை கட்டிடலாம், மக்களை கட்டுறது ரொம்ப கஷ்டம். It is too easy to build walls or buildings, but it is too difficult to build people. People will make promises so easily, just like that they will make promise, just like that they will break promise. நாமும் அப்படியே ரொம்ப சுலபமா ஆண்டவருக்கு வாக்கு கொடுப்போம், அதே மாதிரி சுலபமா அந்த வாக்கு விட்டு விலகி போயிடும். We have seen that in church. Many people have given promise. Where are they? சபையில அநேகர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க, எங்க? தங்களுடைய காரியத்தை they put the self first and they left. They don't want to come. ஆண்டவரை பின்பற்றும் போது challenges இருக்காதா? opposition இருக்காதா? எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி தான் நடக்குமா? இல்ல. Many times things will take place totally opposite to us, to the way we thought, the way we want to do things. அப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இல்ல எனக்கு பிடிக்கல அதனால நான் வெளியாகிறேன், இல்ல எனக்கு பிடிக்கல நான் செய்ய மாட்டேன். That is not the way we are called. Nehemiah had a lot of problems. விட்டுட்டு ஓடி இருக்கலாமே, நல்ல சுகபோகமா போய் சூசான்ல தங்கி இருக்கலாம். இல்ல, he stood for God. அந்த அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அந்த அழைப்பை பெற்ற நெகேமியாவும் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். The one who called, he is faithful. God is the one who called, he is faithful. And the person who received that call, he also is called to be faithful. பல போராட்டங்கள், பல துன்பங்கள், துயரங்கள் உண்டு. இங்க நாம் கேட்க வேண்டிய காரியம், நான் என்னுடைய சுயம் அங்க நிற்கின்றதா, இல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன்? அது திருமணமாக இருக்கலாம், நாம ஆலய ஆராதனை காரியங்களாக இருக்கலாம், ஓய்வு நாளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? The priority is given to him. It is for us, the self, or it's God. There's a thing that we need to keep on asking us. நாம் இதனை நாம் மீண்டும் மீண்டுமாக கேட்க வேண்டும். நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்த ஆண்டவர் ரட்சிப்பையும் கொடுத்து நித்திய ஜீவனையும் கொடுத்து நம்மை வழி நடத்தி வருகிறாரே, அவரை நாம் மறுதலிக்க வேண்டாம். அவருக்கு முதல் இடத்தை கொடுப்போம். God who suffered, died for us, the God who was resurrected for us, the God who gave us salvation, the God who gave us eternal life. He is the one and the only God in this world. Let us be faithful to him in all that we do, and let us bring glory to his name. நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே தேவரே, நெகேமியாவின் புத்தகத்தின் காரியங்களை நாங்கள் பார்க்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது இவைகள் சாத்தியமா, இவைகள் பொருந்தக்கூடியவைகளா, கேள்விகள் உண்டு. Lord, when we went through this book of Nehemiah, there is a lot of questions. Is it relevant today? Gracious Lord, help us to understand that your word is relevant
for yesterday, for today, and for tomorrow. For your words are just like you. They are unchanging. உம்முடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகள், உம்மை போல மாறாதவைகள். எனவே இவைகள் எக்காலத்துக்கும் பொருந்தினவைகள். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கேற்ற பிரகாரமாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்தல்ல. Help us to live a life according to your word, not according to what the world teaches Allah. தேவரீர் எங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தையும் கொடும். Lord, you have given us knowledge. Lord, we pray to you, give us wisdom, O Lord, to live a life that pleases you. And all through our life, with all these opposition, challenges and everything, help us to be always focused on you. ஆண்டவரே, உம்மையே மையமாக வைத்து காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட்டருள்வாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென்.